ஒரு நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சியான முட்டை பணியாரம் எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்து அதை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இப்போ ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற பணியார மாவில் இது நான் தோசை மாவு தான், கொஞ்சம் நல்ல புளிச்ச தோசை மாவாக எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கேரட், கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கேன் சின்னதாக. நீங்கள் இந்த மாவை அப்படியே ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். இது கூடவே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பணியார சட்டி எடுத்து ஸ்டவ்வில் காய வச்சுருங்க. சட்டி காயவும் எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காயவும் அப்படியே கலந்து வச்சுருக்கிற மாவை எடுத்து ஒவ்வொரு குழிலையும் முக்கால்வாசி நிரப்பி விட்டுருங்க. பணியாரம் ஒரு சைடு குக்காகவும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா நல்ல சூப்பரான ரொம்ப சாஃப்டான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் வேணும்னா உங்களுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் இதில் காட்டலாம். இதை கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்லேயே நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வித் முத்துக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.